தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 8:14 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் காலை 8:57 வரை உள்ளது. பின்னர் பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. குளிகை மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரை சுக்கர ஓரை காலை 8 9 வரை. புதன் ஓரை காலை 9 10 வரை. சந்திர ஓரை காலை 10 11 வரை. குரு ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அதிர்ஷ்டமான நாளாக அமையும். சூரியன் 11 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தொழிலில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் உதவுவர். புதன் 12 மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் ஞாபகசக்தி கூடும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். சனி 11 இரும்பு தொழில் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். தொழிலாளருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 12 உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 12 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி ஏற்றம் பெறுவர். சிலருக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் உயர் பதவினை அடைவார்கள். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 2 வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். பொருளாதார வகையில் முன்னேற்றம் உண்டு. திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் பார்ப்பர். வீடு மனை விற்பனை அதிகரிக்கும். லாபம் கிடைக்கும். கேது 6 ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். காலனி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன் அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு விடுவீர்கள். உங்களுக்கு ஏற்றதொரு நேரமாக காலமாக இது அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாளும் கூட. பரணி மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக உள்ளது. செய்தொழிலில் லாபம் உள்ளது. உத்தியோகத்தில் மேன்மை உள்ளது. இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை சமயோசித புத்தி உடையவர்கள். நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட நாளும் கூடும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு.
ரிஷபராசி சந்திரன் 12. இன்று குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். எதிலும் ஆலோசனை தேவை. குரு ஜென்மத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 2. நிலம் சார்ந்த பிரச்சனைகள். வீடுமனை வாங்கும் போதும் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கவனித்து பின் கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. கேது 5. செய்தொழிலில் லாபம் உண்டு. இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். சூரியன் 10. தனலாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் உதவுவர். தந்தை வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கும். சனி 10. ஆட்சி. செய்தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 11. மாணவர்களுக்கு சந்தோஷம் கூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நிதி நிலைமை உயரும். சில பெண்கள் நிறுவனங்களில் உயர் பதவி அடைவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சில பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி அதில் வெற்றியும் பெறுவார்கள். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. விரயத்தை சுப விரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். ரோகிணி. உங்கள் மனதில் பட்டதை இன்று செய்து முடிப்பீர்கள். வாய் விட்டு எதையும் பேசாதீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். மிருகசீரிடம். எதையும் யோசித்து நீங்கள் பேச வேண்டும். நிதானம் தேவை. கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை இன்று நீங்கள் தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், சித்தர்கள் வழிபாடு முருகபெருமான். மிதுனராசி சந்திரன் 11. நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறும். எல்லா வகையிலும் ஏற்றமிகு நாளாக அமையும். அதிர்ஷ்ட நாள், அட்டகாசமான நாள், தனவரவு உள்ள நாள். செவ்வாய் ஜென்மத்தில் வீடுமனை வாங்கும் போது நிதானமும் கவனமும் தேவை. எதிலும் நிதானம் தேவை. கேது நாளில் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. மனதில் பட்டதை கூற வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து போகவும். சூரியன் 9. வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதத்தின் பேரில் முடியும். சனி 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் இரும்பு சார்ந்த பொருட்கள் விற்பனையாகும் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறையும் கவனமும் கொள்ளும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் ஈட்டுவர். புதன் 10. கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புத்திசாலித்தனம் பளிச்சிடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவார்கள். சில மாணவர்கள் மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 10. செய்தொழிலில் நிதானம் தேவை. கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது, காலம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் பார்ப்பர். பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. குரு 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சிலர் வீட்டை இடித்து புதிய வீடு கட்டுவார்கள். சிலர் வண்டி வாகனங்களை மாற்றுவார்கள். சுப விரயம் குடும்பத்தில் நடக்கும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று தனவரவு உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. திருவாதிரை. நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள்.
உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இந்த நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புனர்பூசம், நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்நாளில் உங்களுக்கு தன வருவாய் கூடும். அதிர்ஷ்டமும் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு. கடகராசி, சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். மன மகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேது 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதையும் சாதிக்கும் வல்லமை கூடும். ராகு 9. சில காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயமுண்டாகும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. யோசித்து செயல்பட வேண்டும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 11. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் உயர் பதவி அடைவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரத்தில் சற்று கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். பிரயாசையின் பேரில் அவை வெற்றி உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம். தெய்வ அனுகூலத்தால் எல்லா காரியமும் இனிதாக முடியும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூசம், எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக அமையும். உடல் நலனில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக அமைவர். எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. ஆயில்யம், செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வீண் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், காலபைரவர், சித்தர்கள் வழிபாடு. சிம்ம ராசி, சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். எதையும் யோசித்து நிதானித்து இன்று நீங்கள் செயல்படுத்த வேண்டும். முயற்சியின் பேரில் லாபம் கிடைக்கும். கேது 2. உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் 7. உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடமாற்றம் உண்டு. அதனால் ஆதாயமும் கூடும். வியாபாரிகள் தாங்கள் செய்யும் தொழிலில் மேன்மையுறுவர். சில வியாபாரிகள் பிரயாணத்தால் ஆதாயம் அடைவார்கள். அரசு வேலைகள் தாமதம் ஏற்படும். எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. சனி 7. எதையும் ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும். வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் பார்க்கும். புதன் 8. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கும் பாக்கியம் உண்டு. சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுவர்.
சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். குரு 10ல் இடப்பெயர்ச்சி உண்டு. சில உத்தியோகஸ்தர்கள் டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷனை பெறுவார்கள். ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்றம் மிகு காலம் இது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவர். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஆதாயம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செவ்வாய் 11ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். கட்டிட தொழில் லாபகரமாக அமையும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். மகம் நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. நிதானம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வீண் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். பூரம் எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். கடின உழைப்பாளிகள். சிலருக்கு திடீரென்று கோபம் வரும். அதை தவிர்த்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கூடும். லாபம் பெருகும். இன்று சுமாரான நாள். உத்தரம் நீங்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று ஏற்றமான நாள். தனவரவு உண்டு. பணவரவு உண்டு. சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். இருந்தாலும் ஜெயம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சிவபெருமான், முருகபெருமான், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 8ல். இன்று செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் சகித்துக் கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். கேது ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 6ல். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கூடும். சனி 6ல். இரும்பு தொழில் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில், கட்டட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், நில சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். தனவரவு உண்டு. புதன் 7ல். மாணவர்கள் சற்று சிரமப்பட்டு படிக்க வேண்டும். எதையும் ஊன்றி படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். கமிஷன் வியாபாரத்தில் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் கமிஷன் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ராகு 7ல். எல்லா வகையிலும் கவனம் தேவை. முரட்டு தைரியம் கூடாது. நிதானம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. உத்தியோகம் பார்க்கும் இடங்களிலும் கவனம் தேவை. பண போக்குவரத்து உள்ள இடங்களில் பணிபுரிவோர் மிகுந்த நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் பண இழப்பு ஏற்படும். சுக்கிரன் 7ல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. இருந்தாலும் பெண்கள் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. குரு 9ல். வஸ்திர லாபம், சம்பத்து கூடும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்குவர். அதனால் அவர்களுக்கு ஆதாயம் கூடும். செவ்வாய் 10ல். ரியல் எஸ்டேட் வியாபாரம். புதிதாக வீடு மனை வாங்கும்போது கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. நட்சத்திர பலன். உத்தரம். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தனலாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அஸ்தம். இன்று சந்திராஷ்டமம். எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. அக்கறை தேவை. பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் எண்ணி பார்த்து வாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும். வண்டி வாகனம்
ஓட்டும் போதும் வெளியில் செல்லும் போதும் சாலையை கவனித்து செல்ல வேண்டும். நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு ஆதாயம் கூடும். எதிலும் கவனம் தேவை. சித்திரை செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பராசக்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், முருகபெருமான், சித்தர்கள் வழிபாடு. துலாம் ராசி சந்திரன் 7ல் சௌக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், குடும்பத்தில் சந்தோஷம் கூடும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று தனவரவு உண்டு, செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ராகு 6ல் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும், செய்தொழில் அமோக லாபம் உண்டு, ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், கமிஷன் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. புதன் 6ல் மாணவர்களுக்கு மேன்மை இரும் நாளாக அமையும், ஞாபக சக்தி கூடும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும், கமிஷன் வியாபாரம் செய்வோர் நல்ல கமிஷன் பெறுவர், லாபம் பெறுவர், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சனி 5ல் இரும்பு சார்ந்த பொருள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும், பின்னர் அவை ஜெயம் உண்டாகும். தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனை பேசி தீர்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் 9ல் சில காரியங்கள் தாமதம் ஏற்படும், சற்று சிரமத்தின் பேரில் அவை முடியும். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை, அக்கறை தேவை, நிதி சார்ந்த விஷயங்களில் வீண் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம், பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, பெண்கள் எதிலும் நிதான போக்குடன் செயல்பட வேண்டும், உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நட்சத்திர பலன் சித்திரை எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை, வாய் வார்த்தைகளை விடக்கூடாது, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், மனமகிழ்ச்சி உண்டாகும், இன்று தனவரவு உண்டு. சுவாதி எதையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள், இருந்தாலும் உங்களுடைய வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம், நிதானம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று பொன்பொருள் சேர்க்கை உண்டு. விசாகம் எதையும் யோசித்து பேசுவீர்கள், யோசித்து பழகுவீர்கள், நிதானத்துடன் செயல்படுவீர்கள், இந்த நாள் பொன்னாளாக அமையும், எல்லா வகையிலும் ஏற்றமிகு நாளாக அமையும், இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. விருச்சிக ராசி சந்திரன் 6ல் சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும், குடும்பத்தில் நகைகள் சேரும், ஆபரணங்கள் வாங்குவீர்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, தனவரவு உண்டு. குரு 7ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் உயர் பதவியை பெறுவார்கள், நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும், ஜுவல்லரி கடைகள் நல்ல லாபம் ஈட்டும், அடகு வியாபாரம் செய்வோர் லாபம் பார்ப்பர். சுக்கிரன் 5ல் பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, காலம் இது, அழகு சாதன பொருட்கள் விற்பனை அகங்கள் லாபம் பார்க்கும், பியூட்டிஷியன் தொழில் செய்வோர் லாபம் பார்ப்போர்,
தையல் கலைஞர்கள் இன்று ஏற்றமிகு நாளாக அமையும். தனலாபம் உண்டு. திரைத்துறையில் பணிபுரிவோர், சின்ன துறையில் பணிபுரிவோர், லாபகரமாக செயல்படுவோர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று தன வரவு உண்டு. ஆதாயம் கூடும். ராகு அஞ்சில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான பலனை தரும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் வியாபாரம் சுமாரான பலனை தரும். கவனம் தேவை. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் போது நிதானம் தேவை. புதன் ஐந்தில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். சந்தேகங்கள் எழுந்தால் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். கமிஷன் வியாபாரம் செய்வோர் சற்று வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் லாபத்தை ஈட்டலாம். சனி நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும், தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும், உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது கவனத்துடன் வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். கேது 11 காலணி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன் விசாகம் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அனுஷம் நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரம் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. செய்தொழில் அமோகமாக இருக்கும். உத்தியோகம் மேன்மைப்படும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி சந்திரன் 5 சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு ஜெயமுண்டாக நாட்கள் பிடிக்கும். நிதானம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சனி 3 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த தொழில்கள் ஏற்றதாக அமையும். பர்னிச்சர் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதன் 4 வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும். யாரை பற்றியும் குறை கூறக்கூடாது. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக அமைவர். அதனால் உங்கள் தொழில் ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 7 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சற்று மந்தகதியில் செல்லும். நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். வாய் வார்த்தையை விட்டால் கலகம் உண்டாகும். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கேது 10 பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன் மூலம் மகான்களுடைய சமாதிக்கு சென்று வழிபட்டால் நீங்கள் செய்தொழிலில் அமோக லாபத்தை பெறுவீர்கள். பெரியோர்களுடைய ஆசி பெற்றால் நல்ல பலன் கிடைக்கும். இன்று சில காரியங்கள் தாமதம் ஆகும். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். போராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரை பற்றியும் குறை கூறக்கூடாது. அதனால் மன வருத்தம் உண்டாகும்.
எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். உத்திராடம், செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றி கிடைக்கும். தனவரவு சுமாராக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு, தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், சித்தர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. மகர ராசி, சந்திரன் நாளில் உடல் நலனில் கவனம் தேவை. வயதானவர்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கட்டிட கட்டும் தொழில் சிறப்பாக இருக்கும். பர்னிச்சர் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். குரு 5. மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் செய்தொழில் புதிதாக ஆரம்பிப்பர். வங்கி கடன் உதவி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. பெண்கள் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி பெறுவர். பெண்கள் தொழில் முனைவோர், லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் சௌக்கியம் கூடும். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும், லாபகரமாக இருக்கும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லாபகரமாக இயங்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். புதன் 3. மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் நிதானத்துடன் பேச வேண்டும். வீண் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். நட்சத்திர பலன். உத்திராடம், நீங்கள் எதிலும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு செய்தொழில் சுமாரான லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் நிறைவேறும். இன்று தனவரவு உண்டு. திருவோணம், நீங்கள் நிதானித்து முடிவெடுப்பீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. தனவரவு உண்டு. அவிட்டம், தொட்டது துலங்கும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று சிலர் வெளிநாடு செல்வர். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், தாயார் மற்றும் ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. கும்பராசி, சந்திரன் 3. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனலாபம் உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். திடீர் முடிவு கூடாது. எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவர். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம், அதனால் மேன்மை உண்டாகும். ஆதரவு எல்லோரும் தருவர். மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சியுறுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கின்ற பாக்கியம் கிட்டும். ராகு 2. உடல் நலனில் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். லெதர் இண்டஸ்ட்ரீஸ் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் 2. லட்சுமிகரம். செய்தொழில் லாபம் உண்டு. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. செவிலியர், தொழில் புரிவோர் மற்றும் பெண் மருத்துவர் உயர் பதவினை பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. டீச்சர் உத்தியோகம் பார்ப்போர் ஏற்றம் உறுவர். அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
குரு நாளில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கேலி கிண்டல் கூடாது, மன வருத்தம் உண்டாகும். நிதி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் கவனம் தேவை. கமிஷன் வியாபாரத்தில் கவனம் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம். தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். சதயம், நீங்கள் எதையும் யோசித்து செய்வீர்கள். உங்களுக்கு இன்று தனவரவு வரும் நாளாக அமையும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புரட்டாதி, தெய்வ அனுகூலம் உண்டு. அதனால் உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். தனவரவு உண்டு. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், சிவபெருமான், முருகபெருமான், பராசக்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், சித்தர்கள் வழிபாடு. மீனராசி, சந்திரன் 2 பொருள் விரயமாகும். நீங்கள் விரயத்தை சுப விரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள். ராகு ஜென்மத்தில் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். புதிய தொழில் முயற்சி இப்பொழுது வேண்டாம். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். சில பெண்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் உயர்வு பெறுவர். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாருடனும் பகைமை பாராட்டக்கூடாது. எதையும் யோசித்து பேச வேண்டும். கேது 7 செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை மற்றும் வியாபாரிகள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை முறையாகவும் சரியாகவும் பராமரிக்க வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயம் உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை. தந்தை வழி சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தால் அதை பேசி தீர்க்கலாம். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் ஜென்மத்தில் மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். மாணவர்கள் மேன்மையுறுவர். இன்று பிரயாணம் மேற்கொள்ளும் வியாபாரிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் லாபம் ஈட்டுவர். நட்சத்திர பலன் பூரட்டாதி, தெய்வ அனுகூலத்தால் சில காரியங்கள் நடக்கும். மகான்களுடைய சமாதிக்கு செல்வதால் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். எதையும் நிதானித்து செயல்பட வேண்டும். இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். உத்திரட்டாதி, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரையும் குறை சொல்லாதீர்கள். இன்று நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்தீர்களானால் உங்களுக்கு வீண் விரயத்தை தவிர்க்கலாம். இன்று தனவரவு உண்டு. ரேவதி, எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குரு ராகவேந்தர், காலபைரவர், ஆஞ்சநேயர், குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வளர்வரை பஞ்சமி திதி என்பதால் வராகி அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சூட்டி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.